அதாவது சாதி வந்து இப்போ வட தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தஞ்சாவூர் சைடு காவிரி நீர்ப்பாசன பகுதி இங்கேலாம் வளமா இருக்கும். அப்ப அங்க சாதி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அவங்கவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. வளமா இருக்கும்போது எல்லாரும் நல்லா உழைக்கிறாங்க. உழைக்கிறாங்க, சாப்பாடு கிடைக்குது, நல்லா சந்தோஷமா இருக்கிறதா நெனச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் அங்க வேலை இருக்கு. அ இப்போ வந்து நல்ல விவசாயம் பார்க்குறாங்களா, அவங்களுடைய துணிய துவைக்கிற ஒரு சலவை தொழிலாளர் என்கிற ஒரு சாதி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அவங்ககிட்ட அந்த சலவைய கொண்டு போட்டுர்றாங்க. ஏன்னா, இவங்களுக்கு விவசாயத்தில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க விவசாயம் செய்றதுக்கே எங்களுக்கு நேரம் போதல. அதனால இவங்ககிட்ட நெறைய பணமும் வருது. இதெல்லாம் பணக்கார ஏரியாவுல தான் இந்த சாதி இருக்கும். அதுவே வந்து தென் தமிழ்நாடு நான் பொறந்து வளர்ந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கே வழி கிடையாது. சாப்பாடு வறும சின்ன வயசுல. அப்போ நாங்க எங்க துணிய நாங்களே தான் துவச்சுப்போம். நாங்க சலவை தொழிலாளர்ட்ட கொண்டு போட மாட்டோம். ஏன்னா எங்கள்ட்ட வறும. அதுவே வந்து இந்த காவிரி நீர்ப்பாசன பகுதி, அது மாரி வட தமிழ்நாடு, சென்னை இந்த மாரி பணக்கார ஏரியாக்கள்லாம் இருக்குல்ல. அது தமிழ்நாட்ல எங்க இருந்தாலும் சரி, அவங்க அங்க வந்து பரபரப்பா வேலை நடந்துட்டு இருக்கும். எங்க ஏரியால பார்த்தா வேலையே கிடையாது. வெட்டியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப எப்படி நாங்க வந்து அ எங்க ஆடைய நாங்க இத தான் துவச்சுப்போம். நாங்க வந்து எங்களுடைய ஆடைய தொவின்னு சொல்லி இன்னொரு சலவை தொழிலாளர் என்ற சாதியிட்ட குடுக்க மாட்டோம் நாங்க. அ ஏன்னா எங்களால முடியாது. பணத்துக்கு வேலை இல்ல. அப்படி இருக்கும்போது, எங்க வந்து சாதி வந்து அ இ அ ஒரு அந்த வேலைய செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, பணக்கார ஏரியாக்கள்ல. அவங்க எல்லாத்துக்கும் நல்ல வளமான ஏரியாங்கிறனால எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. அவன் அவன் வேலைய பரபரப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. மண்பானை செய்றவங்க அவங்க வேலைய பரபரப்பா செய்றாங்க. வறுமையில இருக்கிறவங்க 1 மாசத்துல வறுமையில இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் முடி வெட்டுவாங்க. முடிய வெட்டுறது கூட நாங்களே வெட்டிக்கிறோம். எதுக்கு ரூ. 50 அவங்களுக்கு குடுக்கணும்? வறுமை காரணமா அப்படி. அந்த அளவுக்கு சாதிகளுக்கு வேலை இல்லை. வேலை இல்லங்கும்போது ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தொழில் அப்படிங்கும்போது, அந்த தொழிலுக்கு இங்க வேலை இல்ல. வறுமையில இருக்கிற பகுதிகள்ல. அதுவே வளமான பகுதிகள்ல பரபரப்பா முடி வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. பரபரப்பா சட்டி பானை செய்வாங்க. பரபரப்பா துணிய துவைக்கிறவங்க, துணிய துவைக்கிற சாதி பரபரப்பா துணிய துவைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோன்று அப்ப நல்ல வளமா இருக்கா, எல்லா தொழிலும் அங்க சிறப்பா நடக்கும். சிறப்பா அந்தந்த தொழில் செய்ற சாதியினர் சிறப்பாக தங்கள் வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். வேலைகளில் கவனம். அவங்களுக்கு அந்த சாதிய ஒழிக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் நேரம் இல்லையா? என் வேலைய செய்றதுக்கே எனக்கு நேரம் பத்தல. ஏகப்பட்ட துணி வந்திருக்கு. அந்த சலவை தொழிலாளர்ன்னு ஒண்ணு சொல்லி ஒரு சாதின்னு சொல்லி அடக்குறாங்களே, அத ஒழிக்க வேண்டாமா? அதெல்லாம் நேரம் இல்லங்க. எனக்கே நெறைய வேலை இருக்கு. எல்லாரும் பாருங்க அவங்கவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மண்பானை செய்றவருக்கு ஏகப்பட்ட மண்பானை வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. அதில அவரு பிஸியா செய்றாரு. எல்லாரும் மாசம் மாசத்துக்கு முடி வெட்டுறாங்க. நெறைய காசு இருக்கு. அப்படின்னோன அவரு முடி வெட்டுற இதில தீவிரமா இருக்கிறாரு. இப்படி சொல்லி கணக்கு வழக்கு எழுதுறது, பண்ணையார்களுக்கு கணக்கு வழக்கு எழுதுற ஒரு சாதி அப்படின்னு சொல்லி, எல்லா வளமான பகுதிகளில் அந்த சாதிகளுக்கு வேலை. அதை சாதிய ஒழிக்கணுங்கிற அந்த அவசியம், அதுக்கு நேரமே இல்லாம, அதற்காக யாரும் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் வேலை இருக்கு. எங்க வருவாங்க? இப்ப வறுமையில வாழ்ற பகுதி இருக்குல்ல, மழை தண்ணி இல்லாம, தண்ணிக்கே வழி இல்லாத பகுதிகள்ல, இந்த சாதியினர் வந்து வெறும் சாதி தான். பேர் தான் அது. மத்தபடி சலவை தொழிலாளியா அவர்கிட்ட யாரும் துணிய கொண்டு போட மாட்டாங்க. ஏன்னா யார்ட்டயும் பணம் இல்ல. பணம் இல்லங்கும்போது அவங்கவங்க வேலைய அவங்கவங்களே செஞ்சுப்பாங்க. "இது வேண்டாம்ப்பா என்ட்ட குடுக்குற காசு இல்ல. என் வேலைய நானே செஞ்சுக்கிறேன்." அப்படிங்கும்போது, சாதி வந்து அங்க வந்து செயலற்றதாகி விடுகிறது. சாதி எதுக்காக அப்படிங்கிற கேள்வி வருது. சாதினா என்ன? அதுவே வளமான பகுதிகள்ல சாதின்னா, இந்த தொழில் செய்றவங்க இந்த தொழில் செய்வாங்க. அவங்க அந்த வேலைய பரபரப்பா செஞ்சுட்டு இருப்பாங்க. அ அப்படிங்கிற அது அங்க. ஆனா வந்து வறுமையில் வாழ்கிற பகுதிகளில் சாதி என்றால் என்ன? அப்படிங்கிற கேள்வி வருது. எதுக்காக இந்த சாதி இருக்கணும்? ஆனா சண்டை மட்டும் போட்டுக்கிறாங்க. வறுமையில வாழ்ற பகுதியில, இப்ப வந்து வளமான பகுதிகள்ல சண்டை போடுறதுக்கு கூட நேரம் இல்ல எல்லாத்துக்கும். நல்ல வளமா இருக்கு, மழை வளம் இருக்குது. எல்லாரும் போய் அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செய்றாங்க. அதனால சண்டை போடுறதுக்கு கூட நல்ல வளம் நிறைந்த பகுதிகளில் நேரம் இல்லை. ஆனா வறுமையில் வாழ்கிற பகுதிகளில் அவர்கள் அந்த சாதிய அடிப்படையாகக் கொண்ட ஒரு தொழிலை செய்வதற்கு அங்க வாய்ப்பு இல்ல. வேலையே இல்லாம இருக்காங்க. ஆனா நீ அந்த சாதி, நீ இந்த சாதிங்கிற பேர் மட்டும் இருக்குது. இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இவர்களுக்கு சும்மா இருக்கவும் முடியாதுல்ல. நீ இந்த சாதி, இந்த சாதின்னு சொல்லும்போது சண்டை வரதான் செய்யும். சண்டை போட்டுக்கிறாங்க. வேலை இருந்ததுன்னா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அதுவே மழை நல்ல வறுமை நிறைந்த பகுதிகள்ல, வறட்சி நிலவர பகுதிகள்ல சாதி ரீதியா சண்டை போட்டு கிடந்தாங்க பார்த்தீங்களா? இப்ப திடீர்னால நல்லா மழை பெய்யுது. நல்ல புயல் மழை பெய்யுது. அந்த வருஷம் நல்ல மழை. எல்லாரும் கலப்பைய தூக்கிட்டு அவங்கவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. என்னுடைய வேலை சலவை தொழிலாளர் சாதிக்கு அவங்களுக்கு வேலை வந்துருது. எல்லார்கிட்டயும் நல்லா காசு படுது. எல்லாரும் அவங்கவங்க வேலைய பார்க்குறாங்க. இப்ப வந்து துணிய துவைக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்மகிட்ட தான் நெறைய பணம் இருக்கே. சலவை தொழிலாளர்ட்ட போய் துணிய போடு அப்படின்னு வேலைய பார்க்க போயிடுறாங்க. அந்த மழை வந்த உடனே, வளம் நிறைந்த உடனே, எல்லா சாதியினருக்கும் வேலை வந்துகிறது. சாதிய ஒழிக்கணுங்கிற அந்த கவனம்லாம் இல்ல.
இல்ல. எல்லாரும் அந்தந்த சாதிய அடிப்படையாகக் கொண்டு ஒரு வேலைய செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. எங்க வந்து சண்டை வருது அப்படின்னா, வேலை இல்லாத இடத்துல தான். சாதிகளுக்கு வேலை இல்லை. சாதிய அடிப்படையாகக் கொண்ட தொழில்களுக்கு வேலை இல்லை. வறுமை நிலவுகிறது. அப்ப அவங்க சும்மா இருக்காங்க. அப்படிங்கும்போது, நீ இந்த சாதி, அந்த சாதின்னு சொல்லும்போது அங்க சண்டை வருது. அங்க சண்டை வருது. அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த சாதிக்கே ஒரு இது முடிவு கட்டுகிறவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி இப்ப வந்து எங்க வறுமை நிலவுதோ, அங்க சண்டை நடக்கும். இங்க வந்து இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, நீ முஸ்லீமு, நான் கிறிஸ்டினு, இந்து. ஆமா, அதுக்கு இப்ப என்ன? உனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீ இந்துவா? உனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. உன் வேலைய பார்க்குற. கிறிஸ்டினா? நீ உன் வேலைய பார்க்குற. முஸ்லீமா? நீ ஒரு வேலைய பார்க்குற. தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவுல பொதுவா தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க எந்த மதமா இருந்தா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. நாங்க அந்த வேலைய பார்க்க போறோம். வேலையே இல்லாத வ வறுமை நிலவுகிற இந்த பாலைவன பகுதி பாருங்க. அங்கெல்லாம் வேலை ரொம்ப கம்மி. பாலைவன பகுதியில பார்த்தீங்கன்னா, வறட்சி நிறைந்த பகுதி. வறட்சி நிறைந்த பகுதிகள்ல ஏன் சண்டை நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து பெரும்பாலும் சும்மா இருக்கிறதுல தான் ரொம்ப அதிக கவனம் செலுத்துறாங்க. இந்த மதம் வந்து அவர்களை சும்மா இருக்க தூண்டுகிறது. அது வறட்சி நிறைந்த பகுதியாக இருக்கிறது. அங்க அங்க பெண்களுக்கு வேலை இல்ல. ஏன் பாலைவன பகுதிகள்ல பார்த்தா பெண்களுக்கு வேலையே கிடையாது. அதனால பெண்கள் வேலைக்கு போகாதீங்க. இருக்கிற வேலைகள நாங்க ஆண்கள் பார்த்துக் கொள்கிறோம். அப்போ பெண்கள ஏன் நாங்க பார்க்கக்கூடாது? நாங்களும் பார்ப்போம்ன்னு சொல்லும்போது, நீ பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்க வேலை ஆண்களுக்கு மட்டும் தான் அதுவே பற்றாக்குறையா இருக்கு. அங்க வேலை வறட்சியான பகுதி. அங்க விவசாயமே கிடையாது. இப்ப நம்ம தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, விவசாயத்தை அடிப்படையாகக் கொண்டு 1,00,00,000 பேராவது ஒரு விவசாயம் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1,00,00,000 பேர் விவசாயம் பார்க்குறாங்க அல்லது ஒரு 50,00,000 பேர் விவசாயம் பார்க்குறாங்க. காரணம் வளமா இருக்கு. விவசாயம் அப்புறம் ஒரு பாலைவன பகுதிகள்ல விவசாயம் சார்ந்தே அங்க வேலை வாய்ப்பே கிடையாது. ஆனா பெட்ரோல், டீசல் அது கட்டடம் கட்டுற அது வேற விஷயம்னு வச்சுக்கங்க. அப்போ வேலை இல்லாதவன் சும்மா தான் இருப்பான். சும்மா இருக்கும்போது இருக்கிற வேலை கொஞ்சமா இருக்கு. அதனால என்ன பண்றான், பெண்கள நீ வேலைக்கு போகாத. நாங்க அந்த வேலைய எடுத்துக்கிறோம். அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. பெண்கள் நாங்களும் போவோம் அப்படின்னு சொன்னா, அவங்க மூளை செலவு பண்றது. பெண்கள் மட்டும் வேலைக்கே போக்கூடாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் தப்பு. பெண்கள் வந்து வீட்ல இருக்கணும். வீட்ல வீட்ல வந்து குழந்தைகள பார்த்துக்கணும். ஓகேவா? அப்படின்னு மூளை செலவு பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இதுவே வந்து வெளிநாட்டுல நல்ல வளமான பகுதிகள்ல பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா வேலை நெறைய இருக்கு. பெண்கள் வீட்ல இருந்தா, "நீ ஏன் வீட்ல இருக்க? எவ்வளோ வேலை கிடக்கு வந்து பண்ணு." அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல ஏன் வேலை எல்லாருமே பார்க்குறாங்க? பெண்கள் எல்லாருமே ஏன் வேலை பார்க்குறாங்க? அங்க அவ்வளோ வேலை இருக்கு. வளமான பகுதி அதெல்லாம். வீட்லயே பெண்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், "எதுக்கு நீ வீட்லயே இருக்கிற? அவ்வளோ வேலை கிடக்குது." நம்ம ஊர்ல என்ன வேலைக்கா பஞ்சம்? என்ன என்ன இது என்ன பாலைவனமா? வேலை இல்லாம இருக்கிறதுக்கும், ஆண்கள் மட்டும் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கும், வேலை கம்மியா இருந்தா அப்ப அப்படி இல்லல்ல. வளமான பகுதிகள்ல வேலை வந்து விடுகிறது. அதனால அங்க விடுதலை வந்து விடுகிறது. வேலை இருக்கிறது. அடிமைப்படுத்துவதற்கு அங்க காரணமே இல்ல. அடிமை ஏன் படுத்துறாங்க அப்படின்னா, வேலை பற்றாக்குறை. எங்க வறுமை நிகழ்கிறதோ, எங்க வறட்சி நிலவுகிறதோ, அங்க தான் அடிமைத்தனம் நடக்கும். ஏன்னா வேலை இங்க குறைவா இருக்கும். அதனால நெறைய பேர் சும்மா இருப்பாங்க. சும்மா இருக்கும்போது சண்டை நடக்கும். அதுபோல பெண்கள் வந்து வேலை குறைவா இருக்கும்போது அந்த வேலையை ஆண்கள் எடுத்துக்கொள்வார்கள். பெண்களுக்கு வேலை இல்லை, நீ வீட்டில் இரு. யாராவது ஒருத்தர் வேலை பார்த்தா போதும். ஏன்னா வேலை இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. வேலை நெறையா இருக்கும்போது, அங்க இருக்கிறவங்களாலே செய்ய முடியாது. எல்லாரும் வேலை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில, அப்ப எங்கெல்லாம் வளமா இருக்கோ, அங்கெல்லாம் வேலை நெறையா இருக்கும். அதனால இந்த சாதி வந்து எங்க கேள்விக்குள்ளாகுது? மதம் என்பது எங்கே கேள்விக்குள்ளாகுதுன்னா, வேலை இல்லாத இடங்களில். வேலை இருந்துச்சுன்னா, அந்த சாதிய மறந்துட்டு, மதத்தை மறந்துவிட்டு ஆனா அந்த மதத்தையும், சாதியும் அடிப்படையாகக் கொண்டு தான் இவங்க வேலை செய்வாங்க. ஆனா இந்த சாதி, மதம் இதிலெல்லாம் கேள்வி கேட்காம, நேரம் இல்லாம அவங்க வேலை செஞ்சுகிட்டு இருப்பாங்க. வேலையில் கவனமாக இருப்பார்கள். அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன் மதம் இருக்கணும்? ஏன் சாதி இருக்கணும்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வேலை வந்துருது. ஆனா எங்க கேள்வி கேட்பாங்க? இந்த சாதிக்கு வேலை இல்லாத வறட்சி நிலவுற பகுதி. அ பகுதிகளில் தான் ஏன் இந்த சாதி தேவை? சாதினா என்னங்கிற கேள்வி வருது. அப்போ அங்க சண்டைகள் வருது. சாதி ரீதியா சண்டைகள், கலகம், அப்புறம் தீர்வு கிடைக்கிறதும் இந்த வறட்சியான பகுதிகள்ல தான் தீர்வே கிடைக்கும். அப்படின்னா பாலைவனத்தில கிடைக்குமா? அப்படின்னா இது வறட்சியும் தாண்டி போயிடுச்சு. இது வறட்சியே கிடையாது. பாலைவனம் என்பது வறட்சி கிடையாது. அது வறட்சியும் தாண்டி அதையும் தாண்டி மோசமானது. அதனால அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. அவங்கலாம் தீர்வு தர மாட்டாங்க. வறட்சியான பகுதி அதுவும் தமிழ்நாட்ல, தென் தமிழ்நாட்ல அதுவும் நான் பொறந்த ஊரு. அங்கலாம் தீர்வை தருகிற ஒரு தீர்வை தேடுகிற மக்கள் அங்க இருப்பாங்க. அங்கருந்து வந்தவன் தான் நான்.